ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான செட்டிநாடு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். முதல்ல வானல் வச்சுக்கலாங்க. வானலில் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து அதுக்கான மசாலாக்கள்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 பட்டை, 4 கிராம்பு, ஒரு 4-5 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு கொஞ்சோண்டு கல்பாசி, இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி வறுத்துக்கலாங்க. கல்பாசி ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த கிரேவிக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கல்பாசி ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம். அது கருவேப்பிலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துனோம்னா. அதையும் சேர்த்து ஒரு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு சிம்மில் வச்சு தேங்காய் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் இது பண்ணிக்கலாங்க. கருகிடக்கூடாது, லேசாக வதக்கினா போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி லேசாக வதக்கி நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ அதே வானலில் ஒரு 100 ml அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஊற்றிட்டு நம்ம இந்த பிரியாணி ஸ்பைசஸ், பிரியாணி இலை, ஸ்டார் பூ, அப்புறம் சோம்பு, ஒரு பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு 4-5 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதையுமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விடணும். பெரிய வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்து அதை வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து உடனே தக்காளி சேர்க்கக்கூடாது. இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம இதை விடாமல் கிளறி விடணுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லு போய் ரொம்ப டேஸ்ட்டு வரும். நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. அதுக்காக தான். வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்திருக்கோம். அதையுமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையுமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அதே அளவுக்கு மல்லித்தூள், இது 3யுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த அரைச்சதில் நம்ம மல்லியும் மிளகாயும் சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அந்த மசாலாக்கள் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்கிற அளவுக்கு விட்டுருங்க. அப்போ தான் அந்த தக்காளி மசாலாக்கள்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஆயில் பிரிஞ்சு வருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஒரு 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ ஆயில் பிரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்படி கிளறி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்ததும் தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு அந்த மசாலாக்கள்லாம் பிடிச்சி இந்த கறியில் பிடிச்சி வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த கேப்பில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இப்படி தான் கிளறி விடணும். அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் ரொம்ப இதுவாக இருக்கணும், கொரப்பாக இருக்கக்கூடாது. நைஸாக அரைச்சி வச்சிடணும் மிக்ஸி ஜாரில். இப்போ பார்த்திங்கன்னா அதையும் நம்ம சேர்த்து இப்போ இது எல்லாமே சேர்ந்து பிடிச்சி வேகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுறணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இது எல்லாமே சேர்ந்து வேகட்டும். இதே மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க 10 நிமிஷம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம்னா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்க்கலைங்க. ஓரளவுக்கு கறி வெந்து வந்துருச்சு. அதனால் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. கொதிச்சதுன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு.
இதே மாதிரி கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி கிளறி விட்டு நம்ம வந்து கொதிக்கட்டும் குழம்பு. இப்போ வந்து ஆயில் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷத்தில் வந்து குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். இப்போ வந்து மல்லித்தழை சேர்த்து நம்ம வந்து இதை தூவி இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஆயிலும் பிரிஞ்சு வந்துடுச்சு. டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.